வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்றைக்கு இந்த காணொலியில 2 விடயங்களை பார்க்க போறோம். ஒன்று யூனிவர்சல் கிரெடிட் தொடர்பானது, 2வது யூகேல இருக்கிற கவுன்சிலால குறைந்த வருமானங்களை பெறுகிற குடும்பங்களுக்கு சில உதவித்தொகைகள் வழங்கப்படுது, அது தொடர்பாகவும் பார்க்க. இந்த யூனிவர்சல் கிரெடிட் தொடர்பில் ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன். அதுல இந்த நிதியாண்டினுடைய இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நிறைய மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி யூனிவர்சல் கிரெடிட் அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இந்த பழைய முறைப்படி கிளைம் எடுக்கிற கவுன்சில் கிளைம் எடுக்கிற முறையில இருந்து இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து நிறைய பேர் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு மாற வேண்டும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் இப்ப எல்லாருக்குமே கடிதம் அனுப்பி இருக்குது. அந்த கடிதம் மைக்ரேஷன் லெட்டர் அல்லது மைக்ரேஷன் நோட்டீஸ் என்று சொல்லப்படுது. இந்த கடிதம் உங்கள் பெரும்பாலானங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது பழைய கவுன்சில் கிளைம்ல இருக்கிறார்கள், அதாவது ஹவுசிங் பெனிஃபிட்ஸ், ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட், சைல்ட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறார்கள் இப்ப யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் வந்திருக்கும். அந்த கடிதத்துல 3 மாத கால தவணை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த திகதிக்குள்ள மாற வேண்டும் சொல்லி இது பெரும்பாலும் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்ச ஆக்கள் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு மாற வேணும். இந்த யூனிவர்சல் கிரெடிட்டுக்குள்ள போனா எங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை கிடைக்கும் என்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகமா இருக்கும். இப்ப ஏற்கனவே கிளைம்ல இருக்கிறார்கள் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு வாரதும் அல்லது புதிதாக யாராவது யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு போவோமா வேணாமா என்ற ஒரு முடிவெடுக்க இல்லாமல் நிலைமையில இருப்போம். அப்படியான ஆட்கள் அங்க யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு போனா எங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகையை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் என்றதை நாங்கள் இப்ப கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இதுக்காக இந்த கவர்மெண்டுடைய வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி கால்குலேட் பண்ணி பார்க்கறேன்னு சொல்லி. இதுல 3 விதமா கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு கால்குலேட்டர் சொல்லலாம். இப்ப நான் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு போய் அதை செய்து காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலால வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு செய்யப்படுகின்ற உதவித்தொகையை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம். இதில் கூகுளில் போய் யூனிவர்சல் கிரெடிட் கால்குலேட்டர் என்று சொல்லி டைப் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு இதில் இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு நீங்கள் போக வேணும். gov.uk என்கின்ற வெப்சைட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயே இருக்குது பெனிஃபிட்ஸ் கால்குலேட்டர் 2 பேரும். அதை கிளிக் பண்ண வேணும். அதில் பெனிஃபிட்ஸ் கால்குலேட்டர் இருக்குது. அதுக்கு கீழே போனீங்கன்னு சொன்னால் இங்கே கால்குலேட்டர் போட்டுட்டு 3 விதமான கால்குலேட்டர் இருக்குது. 3மே சிமிலர், அதாவது ஒரே மாதிரி தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஏதாவது ஒன்றில் இதை கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் எங்களுக்கு எவ்வளவு யூனிவர்சல் கிரெடிட்டாக எங்களுக்கு கிடைக்கும்ன்றதை. அப்போ நான் முதலாவது செலக்ட் பண்ணுறேன். இந்த கால்குலேஷனை நான் செய்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்கிறேன். எப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி 3 பிள்ளைகள். கணவன் மட்டும்தான் வேலை செய்கிறார். அவர்களுடைய வீட்டு வாடகை 1500 பவுண்ட்ஸ். அந்த வீட்டுக்குரிய கவுன்சில் டாக்ஸ் வருடத்துக்கு 1300 பவுண்ட்ஸ்கள். இது தவிர இவர்களுக்கு வேற எந்த விதமான வருமானங்களும் இல்லை, எந்த விதமான பெனிஃபிட்ஸ்களும் எந்த விதமான உதவித்தொகைகளும் அவர்கள் எடுப்பதில்லை என்ற ஒரு நிபந்தனை அடிப்படையில் இந்த கால்குலேஷனை போட்டு பார்ப்போம். இப்படியான ஒரு குடும்பத்துக்கு எப்படி எந்த அளவு யூனிவர்சல் கிரெடிட் உதவித்தொகையா கிடைக்கும் என்றதை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் இப்போ இண்டிவிஜுவல் என்று சொல்லி இருக்குது, அதில் ஸ்டார்ட் கால்குலேட்டர் கொடுக்குறேன். இதில் முதலாவதாக கேட்கப்பட்டது யுவர் கரண்ட் ஹவுசிங் ஸ்டேட்டஸ். நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்களா, கவுன்சில் வீட்டில் இருக்கிறீங்களா, லோன் வீடு வச்சிருக்கிறீங்களா, அல்லது டெம்பரரி அங்கேயாவது இருக்கிறீங்களா என்னன்றது கேட்கப்பட்டிருக்கு. ஹோம்லெஸ் ஆண்டெல்லாம் கேட்கப்பட்டு நான் இந்த குடும்பம் பிரைவேட்டா வாடகைக்கு இருக்கிறோம்னு சொன்ன அடிப்படையில் இதை செலக்ட் பண்றேன். இதில் ஆண்டு கேட்டிருக்கு 2024-25 இந்த வருடத்துக்குரியது. என்னுடைய போஸ்ட் கோடை நான் இதில் போடுறேன். அடுத்து நெக்ஸ்ட். இதில் கேட்கப்பட்டிருக்கு உங்களுடைய பார்ட்னர் உங்களோட வசிக்கிறாரா இல்லையான்னு கேட்கப்பட்டிருக்கு. அதில் நான் அதை நான் ஜெஸ்ட் கொடுக்குறேன். அடுத்ததா எத்தனை பிள்ளைகள் என்று கேட்கப்பட்டிருக்கு, சில்ட்ரன் எத்தனை பேர்னு சொல்லி நான் 3 பேர் கொடுக்குறேன். நீங்க பிரிட்டிஷா ஐரிஷான்னு கேட்கப்பட்டிருக்கு, நான் ஜெஸ்ட் கொடுக்குறேன். இது நோண்டு கொடுத்தாலுமே அடுத்தது இந்த சிட்டிசன் சொல்லி கேட்கும். அதாவது பிரிட்டிஷ் அல்லது யூரோப்லேருந்து வந்தவர்களா, அசைலம் சீக்கரா அல்லது EU செட்டில்மெண்ட்டில் இருக்கிறவர்களா, பிஆரில் இருக்கிறவர்களா என்று சொல்லி கேட்கும். அப்போ இது உங்களுக்கு பொருத்தமோ அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் இப்போ இந்த உதாரணத்தின்படி பிரிட்டிஷ்ன்னு சொல்லி போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நீங்கள் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டா அல்லது ரெசிடென்ட் கேரில் இருக்கிறீங்களா, ரெசிடென்டியல் கேரில் இருக்கிறீங்களா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்களான்னு கேட்கப்படுது. நான் நோ ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு பொருத்தமான ஆன்சரை நீங்கள் போட்டுக்கொண்டு போகலாம். உங்களுடைய வயது கேட்டிருக்கு. அடுத்தது நீங்கள் எம்ப்ளாய்டான்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ கணவன் தான் இதை கிளைம் பண்ண போகிறாருன்னு சொன்னால் நான் எம்ப்ளாய்டுன்னு சொல்லி போடுறேன். யார் கிளைம் பண்ணினமோ அவர்களுடைய டீட்டெயில்ஸ் தான் இதில் போடப்பட வேணும். அப்போ இந்த கால்குலேஷன் படி, இந்த உதாரணத்தின்படி கணவன் கிளைம் பண்ணுற 2 அடிப்படையில் நான் செய்கிறேன். இதை எத்தனை மல்த்தியாளங்கள் வேக் பண்ணுறேன்னு கேட்கப்பட்டிருக்கு. 40 மல்த்தியாளம் போடுறேன். இதை விட வேறு ஏதாவது கிளைம்கள் நீங்கள் எடுக்கிறீங்களா, பெனிஃபிட்ஸ் எடுக்கிறீங்களா
எடுக்கிறீங்களான்னு கேட்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் நோ ஒன்று போட்டு நெக்ஸ்ட் அமர்த்துறேன். அடுத்தது பார்ட்னருடைய பேஜ் கேட்டிருக்கு, அதையும் போட்டுக்கொள்கிறேன். பார்ட்னர் வந்து இந்த இதன்படி நான் வந்து நாட் ஒர்க்கிங் அதாவது நாட் எம்ப்ளாய்டுன்னு போட்டுக்கொள்கிறேன். அதுலேயுமே வந்து வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸில் எடுக்கிறீங்களான்னு கேட்கப்படுது பார்ட்னர், இல்லையான்னு சொல்லிக்கொண்டு நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம். அடுத்தது பிள்ளைகளுடைய விவரம் கேட்கப்படுது. இதில் வந்து 3 பிள்ளைகளுடைய விவரங்களும் கேட்கப்படும். இதை வந்து நான் குயிக்காக விரைவாக செய்கிறேன்னு என்னென்னு சொன்னால் காணொலி வந்து நீளமாகும். அடுத்த வந்து நீங்கள் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்கப்படுது. யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறீங்களா அல்லது ஹவுசிங் பெனிஃபிட்ஸ், சைல்ட் டேக்ஸ் கிரெடிட், ஒர்க்கிங் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறீங்களான்னு கேட்கப்படுது. நீங்கள் எடுத்தால் எஸ் என்று கொடுக்கலாம். அதுக்கு டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டியிருக்கும். இதன் இப்போ நான் இந்த உதாரணத்தின்படி எல்லாத்தையுமே நோ கொடுக்குறேன். அடுத்ததான் உங்களோட ஏர்னிங்ஸ் கேட்கப்படுது. இதில் வந்து இந்த கணவன் மட்டும் இங்கே வேலை செய்கிறதால அவருடைய வருமானம் வந்து 2000 பவுண்டுகள். பிஃபோர் டேக்ஸுக்கு முதல்ல அவருடைய வருமானம் 2000 பவுண்டுகள் மாதம். அதை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். மந்த்துக்கு 2000 பவுண்டுகள். பென்ஷனாக ஒரு 50 பவுண்டுகளை போட்டுக்கொள்கிறேன். இது ஆட்டோமேட்டிக்காகவே கழிச்சு இங்கே சொல்லும் உங்களுக்கு எவ்வளவு நெட்டாக உங்களுடைய பேங்குக்கு, அதாவது கணவனுடைய பேங்குக்கு வந்து எவ்வளவு வருமானம் மாதம் பெறுதுன்னு சொல்லி இதில் ஆட்டோமேட்டிக்காகவே காட்டுது. இந்த தொகை வந்து புள்ளையாக இருக்குமா இருந்தால் இது கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து எஸ் என்று கொடுத்துட்டு இது சரியாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பேங்குக்கு வருதோ அதை போட்டுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு 1750 பவுண்டு நான் போட்டுக்கொள்கிறேன். இதில் வந்து 1434 பவுண்டுகள் 45 பென்சன் வருது. நான் வந்து வித்தியாசப்படுதுன்ற அடிப்படையில் 1750 போட்டுக்கொள்கிறேன். போடாமலும் விடலாம். சரியாக இருந்தால் சரி, ஓகே. இல்லைன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க. இதை விட வேறு ஏதாவது பென்ஷனுகள், அலவன்ஸுகள், இல்லை ஏதாவது சேவிங்லேருந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது ஷேர்ஸ்லேருந்து வருமானங்கள், வேறு ஏதாவது வருமானங்கள் வருதான்னு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த உதாரணத்தின்படி நான் இல்லையாண்டே போட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஹவுசிங் காஸ்ட் அடுத்ததாக கேட்கப்படுது. அதாவது ட்ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருடைய வீட்டின் வாடகை வந்து 1500 பவுண்ட்ஸ். அது வந்து மாதத்துக்கு செலக்ட் பண்ணி விடுவோம். கவுன்சில் டேக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவுன்சில் டேக்ஸ் வந்து இதில் செலக்ட் பண்ண வேணும். அதாவது இந்த வீட்டின் பேண்ட், கவுன்சில் பேண்ட் எவ்வளவு, கவுன்சில் டேக்ஸ்க்குரிய பேண்ட் எவ்வளோன்ட்டு இதில் செலக்ட் பண்ண வேணும். அதில் பி என்று செலக்ட் பண்ணுறேன். அதன் அடிப்படையில் அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 1548 56 பென்சன் காட்டுது இயருக்கு. ஆனால் நாங்கள் சொன்னபடி ஒரு 1200 சொன்னாங்க. இதில் வந்து நோ ஒன்று கொடுத்துட்டு மாதிரி 1300 பவுண்டுகள் வருடத்துக்குரிய கவுன்சில் டேக்ஸ் அடிப்படையில் நான் இதை போட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த கவுன்சில் டேக்ஸை போட்ட பிறகு இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் அமர்த்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கால்குலேட் பண்ணி சொல்லிட்டுது. அதாவது டோட்டல் பெனிஃபிட்ஸ் என்டைட்டில்மெண்ட், இந்த குடும்பத்துக்கு மொத்தமாக எவ்வளவு உதவித்தொகையாக கிடைக்கும்னு சொன்னால் 587 பவுண்ட்ஸ் 72 பென்ஸ் வந்து இந்த குடும்பத்துக்கு வாரத்துக்கு கிடைக்கும், வீக்லி. இதை நாங்கள் வந்து மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறதுக்கு மேலே இருக்கிற மாதத்தை வந்து கிளிக் பண்ணோம்னு சொன்னால் காட்டும். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த குடும்பத்துக்கு, அதாவது கணவன் மனைவி 3 பிள்ளைகள், கணவன் மட்டும் வேலை செய்கிறார். அவருடைய வருமானம் மாதம் 2000 பவுண்டுகள் டேக்ஸுக்கு முதல். அவர்களுடைய வீட்டு வாடகை வந்து 1500 பவுண்ட்ஸ். அவருடைய கவுன்சில் டேக்ஸ் வந்து 1200 பவுண்ட்ஸ். அதை விட அவர்களுக்கு வேறு எந்த ஒரு வருமானங்களும் இல்லை, வேறு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் எடுப்பதில்லை என்ற அடிப்படையில் இந்த கால்குலேஷனை செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த குடும்பத்துக்கு 2546 பவுண்ட்ஸ் 80 பென்ஸ் வந்து மாதத்துக்கு இந்த குடும்பத்துக்கு உதவித்தொகையாக கிடைக்கும். இதுல என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கா, யூனிவர்சல் கிரெடிட்டா 2288 பவுண்டுகள் 97 பென்ஸும், கவுன்சில் டேக்ஸ் சப்போர்ட்டா ஒன்றுமே கிடைக்கல. அடுத்ததா சைல்டு பெனிஃபிட்ஸா 256 பவுண்டுகள் 83 பென்ஸும் மாதந்தோறும் கிடைக்கும். இது ரெண்டையும் சேர்த்ததுதான் மொத்தமாக இவர்களுக்கு மாதந்தோறும் 2546 பவுண்டுகள் 80 பென்ஸ் வந்து கிடைக்கும். இதில் கீழே சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்பட்டது வந்து எஸ்டிமேட் பண்ணப்பட்ட அமௌண்ட். நாங்கள் என்டர் பண்ணின இன்ஃபர்மேஷனை அடிப்படையாக வச்சு தான் இது கால்குலேட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து கேரண்டி இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் கிளைம் பண்ணும்போது கொஞ்சம் கூடலாம் குறையலாம், கொஞ்சம் வித்தியாசப்படும். ஒரு ரஃபான ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு தான் இந்த கால்குலேட்டரை இந்த வெப்சைட்டில் போடப்பட்டிருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் நீங்களும் உங்களுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை என்ன என்று சொல்லி இந்த இதில் போட்டு உங்களோட குடும்ப சூழ்நிலைகளை போட்டு பார்ப்பதனூடாக எங்களுக்கு எவ்வளவு யூனிவர்சல் கிரெடிட்லேருந்து உதவித்தொகையாக கிடைக்கும் என்றதை அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தோம். அப்போ அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தொகையாக யூனிவர்சல் கிரெடிட்லேருந்து கிடைக்குதுன்றதை பார்த்தோம். இதை ஏன் நான் இந்த வீடியோவில் இதை நான் செய்கிறேன்னு சொன்னால், இந்த யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு போகிறதா இல்லையான்ற ஒரு குழப்பத்தில் சில பேர் இருப்பீங்க. இதில் போனால் எங்களுக்கு வேர்த்தா, அதாவது யோசனமாக இருக்கா? ஏனென்றால் சில குடும்பங்களில் வந்து கணவன் மனைவி 2 பேருமே வேலை செய்வீர்கள். அப்போ அதனால் அப்படியான சூழ்நிலையில் வந்து யூனிவர்சல் கிரெடிட் போகிறது வேர்த்தில்லை. அப்போ இதை செய்வதனூடாக நாங்கள் சரியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். அடுத்ததாக இந்த கவுன்சிலால் கொடுக்கப்படுற உதவித்தொகைன்னு சொல்லி, அதுக்கு முதல்ல இந்த லண்டன் தமிழ் மகன் யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க.
அதே நேரத்தில் இந்த காணொலியை உங்களோட உறவினர்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க, அவர்களும் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி. இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் பேமெண்ட், அதாவது விலைவாசிகள் எல்லாம் அதிகரிச்சு தானே, அதனால வாழ்க்கை செலவு கூடிட்டுது. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கவுன்சிலால சில பேமெண்ட்டுகளை வந்து உதவித்தொகைகளை வந்து குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கு அவர்களுக்கான வாழ்க்கை செலவுக்காக. அதை வந்து இந்த கடந்த பட்ஜெட்ல மார்ச் மாதம் அந்த பட்ஜெட்ல குறிப்பிட்ட மாதங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. மீண்டும் கவுன்சில் வந்து இந்த உதவித்தொகைகளை கொடுக்க வலிக்கிட்டு இருக்கு. அப்ப என்னென்ன கவுன்சில் என்னென்ன உதவிகளை கொடுக்குது என்ற சில கவுன்சிலோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அதை நான் இப்ப தாரேன். இதன் அடிப்படையில வந்து யூகேல வேல்ஸ் அண்ட் ஸ்காட்லாண்டுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஸ்கீமை வந்து அங்க இருக்கிற கவுன்சில் வந்து ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி இங்கிலாந்துல வந்து டிஃப்ரெண்டான ஸ்கீம் வந்து இருக்குது. இங்கிலாண்டை பொறுத்தவரையில வேக்ஃபீல்ட் மற்றது யோர்க்ஷயர் கவுன்சில் வந்து 75 பவுண்ட்ஸை வந்து இந்த ஷாப்பிங் வவுச்சரா கொடுக்குது. இது யாருக்கு கொடுக்குதுன்னு சொன்னா கவுன்சில் டாக்ஸ் சப்போர்ட்டை எடுக்கிற மக்களுக்கு இந்த 75 பவுனுக்குரிய வவுச்சரை கொடுக்குது. இதெல்லாமே இப்ப கரண்ட்லி கொடுத்து கொண்டிருக்கிற விடயங்கள்லாம் இப்ப நான் சொல்றேன். கொவன்ட்ரியை பொறுத்தவரையில கொவன்ட்ரி கவுன்சில் வெப்சைட்ல போய் ஒரு ஆன்லைன் ஃபார்மை நீங்க நிரப்பி கொடுப்பதன் ஊடாக தனிநபர் வந்து 120 பவுண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணலாம். இப்போ ஃபேமிலின்னு சொன்னா 140 பவுண்ட்ஸை வந்து கிளைம் பண்ணலாம். இது என்னதுக்காகன்னு சொன்னா பெட்ரோல், எலக்ட்ரிசிட்டி மற்றது தண்ணி பில்லுகளுக்கான சப்போர்ட்டா இந்த தொகை கொடுக்கப்படுது. பர்மிங்கத்தில் இருக்கிறார்கள் வந்து பர்மிங்ஹாம் கவுன்சில் இருக்கிறார்கள் 200 பவுண்டை வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படுது. இது என்னத்துக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னா ஃபுட் அண்ட் எனர்ஜி பில்லுக்காக கொடுக்கப்படுது. இதுல சொல்லப்படாத கவுன்சிலர்ல என்னென்ன உதவித்தொகைகள் இப்போ கொடுக்கப்படுது என்ற விடயத்தையும் எப்படி அதை ஃபைன் பண்றதுன்னு சொல்லி இந்த கடைசியில நான் சொல்றேன். இந்த பர்மிங்கத்துல குறைந்த வருமானத்தை பெறுகின்ற இந்த பென்ஷன் எடுக்கிற ஆட்கள் கூட 50 பவுண்ட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். எக்ஸெட்டர் சிட்டி கவுன்சில்ல வந்து 3 லட்சம் பவுண்ட்ஸ்கள் வந்து இந்த உதவித்தொகையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் போய் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி நோட்டிங்ஹாம் சிட்டி கவுன்சில் வந்து வவுச்சர் வழங்குது. சூப்பர் மார்க்கெட்டுக்குரிய வவுச்சர், எனர்ஜி பில்லுக்கான வவுச்சர். சஃபோல்க் கவுன்சில் கூட சூப்பர் மார்க்கெட்டுக்கான வவுச்சரை வழங்குது. இது எசெக்ஸ்ல இருக்கிற கவுன்சிலும் வந்து வவுச்சர்களை வழங்குது. இது பொதுவான ஜெனரலான எக்ஸ்பென்சஸ், அதாவது குளோத்துகள், ஃபர்னிச்சர்ஸ், நாங்கள் சாதாரணமான வாழ்க்கை செலவுக்கான வவுச்சர்களை வந்து வழங்குது. இப்ப இதை தவிர இதுல சொல்லப்படாத மிச்ச கவுன்சிலர்ல வந்து இப்ப கரண்ட்லி என்னென்ன உதவித்தொகைகள் வழங்கப்படுதுன்றதை நாங்க வந்து அந்தந்த கவுன்சிலர் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அதுக்கு உதாரணத்தை வந்து நான் அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வந்து குயிக்கா காட்டுறேன். உங்களுடைய இந்த கூகுள்ல போயிட்டு உங்களுடைய கவுன்சிலுடைய பேரை டைப் பண்ணுவதனூடாக கண்டுபிடிக்கலாம். நாங்கள் வந்து ஈலிங் கவுன்சில் அடித்து பார்க்கலாம். ஈலிங் கவுன்சிலையும் போயிட்டு நாங்கள் ஈலிங் கவுன்சில் வெப்சைட்டை கிளிக் பண்ணணும். இதில் இருக்குது காஸ்ட் ஆஃப் லிவிங் ஹெல்ப்னு சொல்லி அதில் போய் நாங்கள் கிளிக் பண்ணுவோம். அதில் கிளிக் பண்ணோம்னா இதில் இருக்குது பாருங்க, ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்டுன்னு சொல்லி அதை கிளிக் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கா, ஈலிங் கவுன்சிலுக்கு வந்து 2.6 மில்லியன் சப்போர்ட் ஃபண்ட் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷனால் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் வந்து இந்த ஈலிங் கவுன்சில் வந்து சூப்பர் மார்க்கெட் வவுச்சராக கொடுக்குது. இப்போ இருந்து இந்த செப்டம்பர் 24 வரைக்கும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அதில் எவ்வளவு மே மாதம் வந்து ஒரு சைல்டுக்கு வந்து 15 பவுண்ட்ஸும் ஜூலையில் வந்து 19 பவுண்ட்ஸும் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அதே போல் ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு 15 பவுண்ட்ஸ் ஒரு மே மாதத்தில், ஜூலையில் வந்து 90 பவுண்ட்ஸ்கள் வந்து கொடுக்கப்படுது. அது பிறகு கேரர் லீவர்ஸ், ஸோ முழு விடயங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வசிக்கின்ற கவுன்சிலர்களுடைய வெப்சைட்டில் போய் இந்த ஹவுஸ் ஹோல்ட் சப்போர்ட் ஃபண்ட் விடயத்தை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன வவுச்சர், என்னென்ன உதவித்தொகைகளை குடிக்கணும்ன்ற விடயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். உங்களோட கவுன்சிலில் வந்து என்னென்ன உதவித்தொகைகள் வழங்கப்படுதுன்றதை நீங்கள் இமீடியட்டாக கண்டுபிடிச்சு யார் யாருக்கு எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ, பொதுவாகவே இந்த கிளைம் எடுக்கிறார்கள், யூனிவர்சிட்டி கிரெடிட் எடுக்கிறார்களுக்கு தான் பெரும்பாலான இந்த உதவித்தொகைகள் வந்து போய் சேரும். அந்த அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே போய் இதுக்கான அப்ளிகேஷனை போட்டு அந்த உதவித்தொகைகளை பெற்றுக்கொள்வது நல்லது. இந்த காணொலியில் சொல்லப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நல்ல ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.